والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: لقد نصركم الله في مواطن كثيرة ويوم حنين إذ أعجبتكم كثرتكم فلم تغن عنكم شيئا وضاقت عليكم الأرض بما رحبت ثم وليتم مدبرين. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய தினத்தோடு ரமலானுடைய 7 தினங்கள் முழுமையாக நிறைவடைந்து 8வது தராவீகை நாம் சிறியேற்ற அமர்ந்திருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் அடைந்த இந்த ரமலானில் மிகச்சரியாக 1 வாரம் நம்மை விட்டு கடந்து சென்றுவிட்டது. இந்த 1 வாரத்தை நினைத்து பார்த்தால் கூட எப்படி இருக்கும் என்றால், ரமலான் பிறையை இப்பொழுதுதான் பார்த்தோம், 1 வாரம் சென்று விட்டது என்பதை போன்று தோன்றும். நிச்சயமாக இதே போன்றுதான் ரமலானே சென்று விட்டதாகவும் தோன்றும். எனவே 1 வாரத்தை கழித்த நாம் இனி சென்ற வாரத்தை விட இனி வரக்கூடிய எஞ்சிய நாட்களில் அதிகமாக அமல் செய்வேன், அதிகமாக குர்ஆனை ஓதுவேன் என்ற ஒரு உறுதியோடு நாம் அடுத்தடுத்த நேரங்களை கழிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? நேற்றைய தராவீகில் ஓதப்பட்ட சூரத்து தௌபாவின் 25வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஹுனைன் யுத்த களத்தை பற்றி கூறுகிறான். சஹாபாக்கள் சந்தித்த பல்வேறு யுத்த களங்களில் நாம் பத்ரை பற்றி, உஹதை பற்றி விரிவாக கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஹுனைன் யுத்தத்தை பற்றி, அதனுடைய வரலாறு, அந்த ஹுனைன் யுத்தத்தில் நடைபெற்ற அரிய சம்பவங்கள், நமக்கான படிப்பினைகள் அல்லாஹ் தஆலா அதை வைத்திருக்கின்ற காரணத்தினால் அதை பிரத்யேகமாக எடுத்து சொல்கிறான். லகத் நஸரகுமுல்லாஹு ஃபீ மவாத்தின கதீரா. திட்டமாக அல்லாஹ் உங்களுக்கு பல யுத்தக்களங்களில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்திருக்கின்றான். அதே போன்றுதான் ஹுனைன் யுத்தத்திலும் அல்லாஹ் உதவி செய்தான். ஆனாலும் அந்த ஹுனைனுடைய நாளில் இத் அஅஜபத்கும் கத்ரத்துக்கும், நீங்கள் அதிகமாக இருப்பது உங்களுக்கு சற்று வியப்பை நீங்கள் அதிகமாக இருப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்திவிட்டது. ஆனால் அப்படி நீங்கள் அதிகமாக இருந்தது பலம் துகுனி அன்கும் ஷைஆ, எந்த பலனையும் உங்களுக்கு அது தரவில்லை. நம்ம நிறைய பேர் இருக்கும்னு நினைச்சீங்க, ஆனா நிறைய பேர் இருக்கும்னு நினைச்சது எந்த பலனையும் தரவில்லை. வலாகத் அலைக்குமுல் அர்து பிமா ரஹபத். அன்றைய தினத்தில் உங்களுக்கு பூமி விசாலமாக இருந்தும் கூட சும்ம வல்லைத்தும் முதுபிரீன், நீங்கள் புறமுதுகு காண்பித்து ஓடிய அந்த தருணத்தில் பூமி உங்களுக்கு நெருக்கடியானதாக தெரிந்தது என்று அல்லாஹ் தஆலா கூறிவிட்டு அடுத்தடுத்த வசனங்களில் மீண்டும் அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வின் உதவி இறங்கியதை, சக்கீனத் இறங்கியதை, அல்லாஹ்வின் உதவி மாணவர்கள் இறங்கியதை, வெற்றியை அல்லாஹ் கொடுத்ததை குறித்து அல்லாஹ் தஆலா கூறுகிறார். கணியத்துக்குரியவர்களே, இந்த ஹுனைன் யுத்தம் பல்வேறு படிப்பினைகளை உள்ளடக்கிய யுத்தம். இந்த ஹுனைன் யுத்தம் எப்பொழுது ஏற்பட்டது என்றால், ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா வெற்றி பெற்றுவிட்டது. மக்காவினுடைய வெற்றி பல அரபு கோத்திரத்தால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. காரணம், மக்காவை விட்டு விரட்டிய முஸ்லிம்கள் மீண்டும் மக்காவையே பிடித்து விட்டார்கள். உலகத்தினுடைய தலைமை பீடம்
முஸ்லிம்களுடைய கைவசத்தில் சென்று விட்டது. மக்கா வெற்றி அடைந்த பிறகு முழு மக்கா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது. இஸ்லாத்தை கடுமையாக எதிர்த்த அபூ சுஃபியான் போன்றவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாமியர்களை கடுமையாக எதிர்த்து வந்த பல கோத்திரங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னிலையில் பணிந்து வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இதை சில வம்பர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. குறிப்பாக ஹவாஸின் என்ற கோத்திரத்தார், இன்னும் தாயிப் நகரத்தை சார்ந்த சகீக்களினர். இந்த ஹவாஸின் என்ற கோத்திரத்தார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் மிகவும் முரடர்கள். இவர்கள் கங்கணம் கட்டினார்கள், இந்த முஸ்லிம்களை இப்படியே விட்டால் சரி வராது. மக்காவை வெற்றி அடைந்த பிறகு பல்வேறு நபர்கள் இஸ்லாத்தை தழுவிக்கொண்டே செல்கிறார்கள். இஸ்லாம் வேகமாக பரவுகிறது. இதை தடுத்து நிறுத்தியாக வேண்டும், முஸ்லிம்களை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி மிகப்பெரிய ஒரு படையை திரட்டுகிறார்கள். அதற்கு தளபதி ஔஃப் இப்னு மாலிக் என்பவர். ஒரு 30-35 வயதை கொண்ட ஒரு மிகப்பெரிய வீரர், வாலிபர், இளைஞன், பலம் வாய்ந்த ஒரு வீரர். அவருடைய தலைமையில், ஏன் அவர் என்று சொல்கிறேன் என்றால் இறுதியில் அவர் இஸ்லாத்தை தழுவுகிறார். அவருடைய தலைமையில் 24,000 மக்களை திரட்டுகிறார். அந்த 24,000 மக்கள் வெறும் யுத்த வீரர்கள் மட்டுமல்ல, படை தளபதிகள் மட்டுமல்ல, அவர்களுடைய மனைவிமார்களும் இருக்கிறார்கள். அவருடைய உத்தரவு அப்படிதான். யுத்தத்துக்கு எப்படி வரணும்? யாரை கூப்பிட்டு வரணும்? மனைவியை கூப்பிட்டு வரணும். குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு யுத்தத்திற்கு வர வேண்டும் உத்தரவு. சொத்து செல்வங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வர வேண்டும். ஒரு வித்தியாசமான ஆர்டர் போட்டார். கோவில் கழுதைகளை கூட அழைத்துக் கொண்டு வர வேண்டும். யுத்த காலத்துல பொதுவாக குதிரை ரொம்ப பலன் தரும், கோவில் கழுதை கொஞ்சம் மெதுவாக தான் ஓடும். அவர் கட்டளை இட்டார், ஆடுகளையும் யுத்த களத்திற்கு கொண்டு வர வேண்டும். ஆடுகளை கொண்டு யுத்தத்துக்கு வருவாங்களா? வரவே மாட்டாங்க. ஆடுகள் இருக்கிற ஆடை ஃபுல்லா கொண்டு வரணும்ட்டார். எல்லாரும் அவருடைய பேச்சை கேட்டு, அவர் ஒரு வாலிபர், அனுபவம் இல்லாதவர் தான் வாலிபர். ஒருவர் கோச்சிக்கிற கூடாது, பெரியவங்களுக்கு அனுபவம் இருக்கும், வாலிபர்களிடத்தில் துடிப்பு சக்தி இருக்கும், மூத்தவர்களுக்கு அனுபவம் இருக்கும். உருதுவில் அழகாக சொல்வார்கள், அனுபவம் என்றால் அரபியிலும் சரி உருதுவிலும் சரி தஜர்ருபான்னு சொல்லுவாங்க. உருதுல அழகா தஜர்ருபா, அனுபவம் என்றால் என்ன, தமிழ்ல அனுபவம் என்றால் என்ன அப்படின்னா பட்ட புத்தி தான் அனுபவம் சொல்லுவாங்க. அதுல உருதுல அழகா சொல்லுவாங்க, மாலிகா கலதீகு தஜர்ருபா கேட்டேன், சென்ற காலத்தின் தவறுகள் தான் அனுபவம். அவங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும் அப்படின்னு அர்த்தம், பல தவறுகளை செஞ்சிருப்பாங்க. ஓ, இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது என்ற அனுபவம் அவர்களுக்கு இருக்கும். இப்ப பார்த்தா யுத்த காலத்துக்கு எல்லாம் மனைவி, மக்கள், ஆடு எல்லாம் வந்து நிற்குது. துரை என்ற இஸ்லாத்தினுடைய கடுமையான விரோதி, ஒரு கிழமை, நிறைய அனுபவம். ஆனால் அந்த கிழட்டுத்தனத்தின் காரணத்தினால் கண் பார்வை அப்படியே மங்கி ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. ஆனால் யுத்தத்தினுடைய யுக்திகளை அறிந்தவர். இஸ்லாத்திற்கு எதிராக ஒரு படை கிளம்புகிறது என்று கேள்விப்பட்டவுடன் இஸ்லாமியர்கள் மீது உள்ள வெறுப்பின் காரணத்தினால் கண் பார்வை இல்லாத அந்த துரை யுத்த களத்திற்கு வருகிறார். வந்து அப்படியே கண் பார்வை இல்லாட்டின் அப்படியே நோட்டமினார். பார்த்தா அவருக்கு ஆடுகள் கத்துகின்ற சத்தம் கேட்குது. ஆடுகள், பெண்களும் குழந்தைகள் அழுகின்ற சப்தம் எல்லாம் யுத்த களத்தை கேட்கிறது. என்னடா இது, யுத்த காலத்துக்கு பொம்பளை எல்லாம் கூட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்கிறாரு. யுத்த காலத்துக்கு ஆடுகளை யாரா கூட்டு வந்தது அப்படின்னு கேட்கிறாரு. யுத்தத்துக்கு யாராவது ஆடுகளை கூட்டு வருவாங்களா? வந்தையா யாரா சொன்னது அப்படின்னு. அப்ப எல்லாம் சொல்றாங்க, தளபதி மாலிக் தான் சொன்னார். எங்க அவனை கூப்பிட்டுட்டாரு. மாலிக் அவுட் வந்து நிற்கிறார். என்னப்பா வேலை பண்ணி வச்சிருக்க, மனைவிமார்கள் எல்லாம் கூட சொல்லியிருக்கிற, ஆடுகளை வச்சு என்னப்பா பண்ண போற, எல்லாம் பட்டாளத்தோட சொத்து செல்வத்தோட வந்து நிற்கிறாரு, ஏன் இந்த மாதிரி பண்ண? அதுக்கு ஔஃப் இப்னு மாலிக் சொன்ன பதில் ரொம்ப வித்தியாசமானது. அவர் என்ன சொன்னாரு, ஏன் மனைவி, மக்கள், ஆடு, சொத்து, செல்வம் எல்லாத்தோட வர சொன்னா, அப்பதான் இந்த வீரர்கள் கொஞ்சம் தீவிரமாக யுத்தம் செய்வார்கள். நல்லா ஏன் சொல்லுங்க, மனைவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க,
மனைவி பார்க்க அடி வாங்குறத என்ன சொல்லுங்க. அதனாலதான் நம்ம மாமனார் வீட்டுக்கு போனாலே மதிப்பா இருக்கணும்னு நினைக்கிறோம். மனைவிக்கு முன்னால மட்டும் இல்ல, மனைவியுடைய குடும்பத்தார்களுக்கு முன்னாடி கூட என்ன செய்யணும், கொஞ்சம் கண்ணியமா இருக்கணும்னு நினைக்கணும். அதனால சில பேர் மனைவி வீட்டுல இருந்து வந்தாங்கன்னா மாப்பிள்ளை வெளில கிளம்பி போயிட்டே இருப்பாரு, வீட்டுல படுத்து தூங்கிட்டே இருப்பாங்க நினைக்கிறோம். மாமனார் வீட்டுல இருந்து வரட்டும் ரொம்ப பிஸி மாதிரி காமிச்சுடுவார். என்னன்னா அந்த மனைவிக்கு முன்னால கொஞ்சம் மதிப்பா இருக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா. இது மனிதனுடைய இயல்பு. ஒரு தடவை இந்த எம்ஜிஎம் இந்த மாதிரி உள்ள இடங்கள்லாம் ஒரு தடவை போனேன். போயிருக்கீங்களா? அதெல்லாம் போறதில்லை, போகணும். அந்த மாதிரி இடத்துக்குலாம் போகணும். எப்ப போகணும்னா காணும் பொங்கல் அன்னைக்கு போகணும். அறிவு இருக்குதான்னு தெரியல, அதுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? அந்த மாதிரி நாட்கள்ல போகல. கிதாப்ல தெளிவா எழுதியிருக்காங்க, ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. வீட்டுல பிள்ளைகளை இது மாதிரி சுற்றுலா தலங்களுக்கு கூட்டு போங்க. எல்லாம் பல இடத்துல சொல்றான், என்னுடைய பூமியை சுத்தி பாருங்க. எப்ப போகணும்னு எழுதியிருக்காங்க. யாருமே போவாத நாளா பார்த்து போகணும். எல்லாரும் போற அன்னைக்கு போனா ஒண்ணுமே விளையாட கூட முடியாது, எல்லாம் கியூ நினைக்கிறேன். நான் சொல்ல வந்தது, அந்த இடத்துல ஒரு விளையாட்டு இருக்கு, காண்டாமிருகம் மாதிரி ஒண்ணு இருக்கும், வலுவலுன்னு உண்டா போனவங்களுக்கு தெரியும். அல்லது காலமாடு மாதிரி இருக்கும், அது ஏற்கனவே வலுவலுன்னு இருக்கும் பார்க்கும் போதே. அது என்ன பண்ணுவானா, ஏறி உட்கார்ந்த பிறகு கொடுக்குவான், இப்படி கொடுக்குவான், திடீர்னு இப்படி கொடுக்கும், இப்படி கொடுக்கும். இதுல கிரிப்பா நிக்கணும்னு நினைக்கிறது யார் தெரியுமா? எதிரில மனைவி மீது பார்த்துக்கிட்டு இருந்தா உளுந்துட கூடாதுன்னு நினைப்பான். ஏன்னா மனைவி பார்த்துட்டு இருக்காங்க, மனைவிக்கு முன்னாடி உழுந்தா மானம் வந்து ரொம்ப கிரிப்பா சமாளிச்சு பார்ப்பாங்க. சில பேர் விழுந்துருவாங்க. நான் சொல்ல வருவது, மனைவி பார்க்கிறாங்கன்னா என்ன செய்ய மாட்டாங்க, தோல்வி அடைய மாட்டார்கள், அடியை வாங்க மாட்டாங்க, அடி கொடுப்பாங்க. அப்படின்றதுனாலதான் நான் என்ன செஞ்சேன், மனைவி மக்களோட வர சொன்னேன் அப்படின்னு மாலிக் நௌஃப் சொல்றாரு. அதுக்கு கண் பார்வை இழந்த துரைன்னு சொல்றாரு, போடா அறிவட்டவனே. அப்ப துரை சொல்றாரு, அறிவட்டவனே, யுத்தத்தில் வெல்வது என்பது மனைவிமார்கள் முன்னாடி நிக்கிறத வச்சு கிடையாது. மாறாக அடி நல்லா உழுந்ததுன்னு வை, மனைவியும் பார்க்க மாட்டான், சொத்து செல்வத்தை படம் விட்டு ஓடியா போயிடுவான். நல்லா ஞாபகம் வச்சுக்க. யுத்தத்தில் தோல்வி ஏற்பட்டா என்ன நடக்கும் தெரியுமா? மனைவிக்கு முன்னாடி தோத்து போயிடுவான். ஞாபகம் வச்சுக்க. யுத்தத்தில் தோல்வி அடைஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? அந்த மனைவிமார்கள்லாம் அடிமையா போயிடுவாங்க. ஞாபகம் வச்சுக்க. யுத்தத்தில் தோல்வி ஏற்பட்டால் இந்த ஆடெல்லாம் கொண்டு வந்துருக்கல, ஆடை ஃபுல்லா என்ன செஞ்சிருவான், கனிமத்தா போயிடும். அவங்களுக்கு ஒட்டகம் ஃபுல்லா அவங்க எடுத்துக்கிடுவாங்க. இப்படி அறிவுகட்ட வேலையை பண்ணியிருக்கேன்னு எவ்வளவோ சொல்றாரு, யாரும் கேட்கல. அப்படிதான் கேட்க மாட்டாங்க சில பேர், கேட்கவே இல்லை. யுத்தம் ஸ்டார்ட் ஆகுது, 24,000 நபர்களை கொண்டு வந்து சொத்து செல்வத்தோடு நிப்பாட்டிட்டார். இங்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 12,000 நபர்களோடு குனைக்குள் நுழைகிறார்கள். அதில் 10,000 சஹாபாக்கள் முதிர்ச்சி அடைந்தவர்கள். இஸ்லாத்துல ரொம்ப ஆரம்ப காலத்திலிருந்து இருக்கக்கூடியவர்கள் 10,000 நபர்கள். வெறும் 2,000 நபர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அப்பொழுதுதான் இஸ்லாத்தை ஏற்ற புதிய முஸ்லிம்கள். மக்கா வெற்றி அடைந்த பிறகு இனியும் இஸ்லாத்தை ஏற்காவிட்டால் சரி வராது, அல்லது இதுவரை இஸ்லாத்தை மறைத்து முஸ்லிம்களாக வாழ்ந்தவர்கள் பகிரங்கமாக இஸ்லாத்தை ஏற்ற இப்படிப்பட்ட புதிய முஸ்லிம்கள் எத்தனை பேர்? 2,000 பேர். மொத்தம் 12,000 நபர்கள். இந்த யுத்தம் தான் எப்படிப்பட்ட யுத்தம்? முதல் யுத்தம் அப்படின்னா, பல யுத்தம் நடந்துச்சு. புனையின் ஒரு வித்தியாசமான முதல் யுத்தம். அது என்ன வித்தியாசமான முதல் யுத்தம்னா, மக்காவாசிகள் மதீனாவாசிகள் சேர்ந்து எதிரிகளை எதிர்கொள்கிறார்கள். இது நாள் வரைக்கும் நடந்த யுத்தத்துல யார் மட்டும்தான்? மதீனாவாசிகள் அல்லது மதீனாவுக்கு சென்றவர்கள் மட்டும். இந்த யுத்தத்துல யாரு? மதீனாவாசிகள் இருக்காங்க, மக்காவாசிகள் சேர்ந்துதான் புதிய யுத்தத்துக்கு போறாங்க. இதனால சில பேர் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, இனி எங்களை வெல்ல யாராலும் முடியாது அப்படின்னு சில முஸ்லீம்களுடைய உள்ளத்துல வந்துருச்சு. ஆனா 12,000 என்பது எதிரி படையை கவனிச்சு எவ்வளவுதான், குறைவுதான். இருந்தாலும் நாங்க நிறைய பேர் இருக்கோம், மக்காவாசிகளும் இருக்கோம், மதீனாவாசிகளும் இருக்கோம் என்ற ஒரு சற்று துணிச்சல் இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய உதவியினால் வெற்றி அடைவோம் என்று சில நபர்களுடைய உள்ளத்துல போயிடுச்சு. அல்லாஹ் தஆலா ஆரம்பத்தில் கடுமையாக சோதித்தார். எப்படிப்பட்ட சோதனை என்றால், பெரியவர்களே, அந்த ஹவாஸின் கோத்திரத்தார்கள் எப்படிப்பட்டவங்க சொன்னா, ரொம்ப சரமாரியாக அம்புகளை குறிபார்த்து எறிவதில் வித்தர்கள்.
அவுஃப் இப்னு மாலிக் என்ன பண்ணாருன்னா, முஸ்லிம்கள் வர்றதுக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு போய் அதை சுற்றி வளைத்து பதுங்கு குழிகளில் எல்லாம் மலையினுடைய இடுக்குகளில் எல்லாம் அவர்களை ஒளிந்து இருக்குமாறு செய்து விட்டார். முஸ்லிம்கள் உள்ள நுழையும் போது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நாம தான் ஃபர்ஸ்ட் வரும் போல நினைச்சுக்கிட்டாங்க. பார்த்தா அதுக்கு முன்னாடியே வந்து ரெடியா இருந்தாங்க. முஸ்லிம்கள் வந்து நுழைந்த கொஞ்ச நேரத்தில் சரமாரியாக நாலாபுரத்திலிருந்து அம்புகள் பாய்ந்தது. எந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் திரண்டு ஓடினார்கள் என்றால், புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற அபூ சுஃபியான், அதுவரை எதிரிப்படையின் தளபதியாக நின்றவர், அதுவரை எதிரிப்படையில் முதல் வரிசையில் நின்றவர் என்று இஸ்லாத்தை ஏற்ற பிறகு இஸ்லாமியர்களின் வரிசையில் முதலில் இருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரசூலுல்லாஹ் யுத்தத்துல கூட கழுதையில நடந்தாங்க. கழுதையில போறது வீரன் தான் போக முடியும், டக்குன்னு பேக் வாங்க முடியாது, டக்குன்னு ஓடாது, டக்குன்னு திரும்பாது. அதுலதான் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பிடிச்சி யார் இழுக்கிறா? அபூ சுஃபியான். அது வரைக்கும் ரசூலுல்லாஹ் கொலை செய்யணும்னு வந்தவர், இப்ப ரசூலுல்லாஹ் ஏன் முன்னாடி போறீங்க, ஏன் முன்னாடி போறீங்க, பின்னாடி வாங்க யா ரசூலுல்லாஹ், பின்னாடி வாங்க யா ரசூலுல்லாஹ் பிடிச்சி இழுக்கிறார். இந்த நேரத்துல முஸ்லிம்கள் சிதறி ஓடனதை பார்த்து அபூ சுஃபியான் சொல்றாரு, என்ன முஸ்லிம்கள் இப்படி ஓடுறாங்க, இவங்க ஓடுற ஓட்டத்தை பார்த்தா செங்கடல் வரைக்கும் போய் சேர்ந்துருவாங்க போல இருக்குன்றது. இப்படி ஓடுறாங்க. எந்த அளவுக்குன்னா, பர்ரா என்ற சஹாபி, பர்ரா இப்னு ஆசிம், மிகப்பெரிய வீரர். எந்த அளவுக்கு மிகப்பெரிய வீரர் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கூட சொன்ன ஞாபகம் இருக்கு. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு முசைலிமா என்ற ஒரு பொய்யன் தன்னை நபின்னு சொன்னான். அவனை அழித்தொழிப்பதற்காக சென்ற படை போய் சேர்ந்தாச்சு. சேர்ந்தா அவன் பெரிய கோட்டையில் நுழைந்து கொண்டு பக்க பலமாக கோட்டையை மூடிட்டு, கோட்டைக்கு மேலிருந்து அம்புகளால் சஹாபாக்களை துளைத்து எடுக்கிறான். மேல இருந்து அம்பு வருது, சஹாபாக்கள் எங்க இருக்காங்க? கீழே இருக்காங்க. கீழே இருக்கவங்களை மேல இருந்து ஈஸியா அடிக்கலாம், ஆனா கீழே இருந்து மேல இருக்கவங்களை செய்ய முடியாது, சரியா அடிக்க முடியாது. இப்படி அடி விழுந்துகிட்டே இருக்கு. கோட்டை கதவு, பயங்கரமான கதவு மூடி இருக்கு, ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த பர்ரா இப்னு ஆசிம் என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, கோட்டை கதவை திறக்கிற வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது, என்னை தூக்கி எங்க போடுங்க, கோட்டைக்குள்ள வீசி தூக்கி போடுங்க, நான் போய் கோட்டை கதவை திறந்து விடுறேன். எல்லாருக்கும் திடீர்னு சொல்றேன், ஒரு ஆள் தனியா மேல இருந்து அந்த அடிக்கிறாங்க, கோட்டைக்குள்ள தூக்கி போட்டா என்ன ஆவா இருக்குது சொல்றாங்க. என்ன நீங்க தூக்கி போடுங்க, நான் கோட்டை கதவை திறந்து விடுறேன்னா இல்லைன்னு பாருங்க. சரி சொல்றாரு, செஞ்சிருவோம். எல்லாரும் சேர்ந்து செஞ்சாங்க, தூக்கி போட்டாங்க. அவரு அப்படி போய் ஜம்ப் பண்ணி எல்லோரையும் எதிர்கொண்டு கோட்டை வாசலை சென்றடைந்து கோட்டை கதவை திறந்து விட்ட மாபெரிய வீரர். ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், அந்த பர்ராவை எல்லாம் கூட ஹுனைன் யுத்தத்தில் புறமுதுகு காண்பித்து ஓடினாங்க கொஞ்ச தூரம். அவங்க கிட்ட சில பேர் சும்மா இப்படி கேட்டாங்க, என்ன பர்ரா ஹுனைன் யுத்தத்துல நீங்க கூட ஓடினீங்களா? அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஆம், ஹுனைன் யுத்தத்தில் ஆரம்பத்தில் நான் கூட ஓடினேன், ஆனால் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த இடத்தை விட்டு அசையவில்லை. அப்ப ரசூலுல்லாஹ் எவ்வளவு துணிச்சு. சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வீர தீரம் அன்று வெளிப்பட்டது. எல்லாம் ஓடுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சில சஹாபாக்கள் மட்டும் இருந்து கொண்டு சஹாபாக்களை பார்த்து அழைக்கிறாங்க, யா ஐன யா இபாதல்லாஹ், அல்லாஹ்வின் அடியார்களே எங்கு ஓடுகிறீர்கள்? இலைய அன ரசூலுல்லாஹ், என் பக்கம் பாருங்கள், நான் அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறேன், என்னை விட்டு விட்டு எங்கு ஓடுகிறீர்கள்? இன்னொரு காலத்தில் வந்து அனன் நபியுல் கதீப், ரசூலுல்லாஹ் கவி படிச்சாங்க. அந்த யுத்தத்துல கவியில படிப்பாங்க. ரசூலுல்லாஹ் கவியில படிக்க மாட்டாங்க, ஆனால் அந்த யுத்தத்தில் வீரம் கவியாக வந்தது. அனன் நபியுல் கதீப், நான் நபியாக இருக்கிறேன், என்னை விட்டு விட்டு எங்கு ஓடுகிறீர்கள்? இதில் பொய் இல்லை. ஆனா இப்னு அப்துல் முத்தலிப், நான் அப்துல் முத்தலிபின் மகனாக இருக்கிறேன், வாருங்கள். யா இபாதல்லாஹ், அல்லாஹ்வின் அடியார்களே, நான் அப்துல்லாஹி வ ரசூலுஹு, நான் அல்லாஹ்வின் அடிமையாக, ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ்வின் தூதராகவும் இருக்கிறேன், என்னை விட்டு எங்கு ஓடுகிறீர்கள்? வாருங்கள் அழைச்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தம் ஒரு அளவுக்கு போச்சு. இதை கேட்டவங்களாம் ஓடி வராங்க. இன்னும் கொஞ்சம் சஹாபாக்கள் தூரம் போயிட்டாங்க. உடனே
அப்பாஸ் ரலியல்லாஹு பக்கத்துல இருந்தாங்க. அப்பாஸ் பக்கத்துல இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, அப்பாஸ் தொண்டை பெருசு, எவ்வளவு பெரிய சத்தம் வரும்னா அவர்கள் கத்தினால் 8 மைல் கேட்குமா. 8 மைல் என்பது இன்றைய காலத்துல கிலோமீட்டர் கணக்குல ஏறத்தாழ 12 கிலோமீட்டர் இருக்கு. அவங்க கத்தினா அப்ப சொன்னாங்க, அப்பாஸ் நீங்க கூப்பிடுங்க சஹாபாக்கள். உடனே அந்த சஹாபி அப்பாஸ் சொன்னாங்க, யா மஅஷரல் அன்சார், ஓ இஸ்லாத்தின் உதவியாளர்களே அப்படின்னாங்க. யா அஸ்ஹாப ஸம்ரா, ஓ முள் மரத்திற்கு சொந்தக்காரர்களே. அது என்ன முள் மரத்திற்கு சொந்தக்காரர்கள் அப்படின்னா, உதைபியா உடன்படிக்கை நடந்துச்சுல, ஒரு மரத்துக்கு கீழே எந்த ஆயுதம் இல்லாம உம்ராவுக்கு எஹ்ராமோட, உம்ரா எஹ்ராம்னா என்னது, தேவையில்லாம எந்த ஜீவராசி, ஒரு புறாவை மக்கள் அவ்வளவு புறா இருக்க யாராவது பிடிப்பாங்களா? எதுவுமே செய்யக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. ஒரு சாதாரண ஜீவராசி கூட துன்ப கூடாது. அப்ப ஆயுதங்கள் எங்க, ஆயுதமே இல்லாம போய், ஆனா அந்த மரத்துக்கு அடியில உஸ்மான் ரலியை கொல்லப்பட்டாங்கன்ற செய்தி வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தம் செய்யணும் அப்படின்னு ஒப்பந்தம் எடுத்தாங்க. ஆயுதமே இல்லாம அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அந்த மரத்திற்கு கீழ் யாரெல்லாம் நபி அவர்களுடைய கரத்தை பிடித்து ஒப்பந்தம் செய்தார்களோ அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டார். அவர்கள் எல்லாம் சொர்க்கவாசிகள் அல்லாஹ் சொன்னான். அந்த மரத்தை சுட்டி காட்டி சொல்றாங்க, அப்படிலாம் மரத்துக்கடியில இருந்து ரசூலுல்லாஹி கிட்ட ஒப்பந்தம் எடுத்தீங்களே, அந்த மரத்திற்கு சொந்தக்காரர்களே அழைச்சாங்க பாருங்க. அது போய் சஹாபாக்கள் காதல விழுந்துச்சு. அப்பாஸ் சொல்ல முஸ்லிம் ஷரீஃப்ல தான் வருது. இந்த சப்தத்தை கேட்டோடனே சஹாபாக்கள் எப்படி ஓடி வந்தாங்க ரசூலுல்லாஹ் நோக்கினா, ஒரு கன்று குட்டி தாயை விட்டு பிரிஞ்சிருச்சு. என்ன செய்யும், அது வேற தெருல போய் கத்திக்கிட்டு இருக்கும். அம்மா என்ன செய்யும், வேற தெருல கத்திக்கிட்டு இருக்கும். அம்மாவுடைய சத்தம் அந்த கன்றுடைய காதல விழுந்தா என்ன செய்யும், கன்று குட்டி ஓடி வருவாருங்க அந்த தாயை பார்த்து. அந்த மாதிரி சஹாபாக்கள் இந்த சத்தத்தை கேட்டவுடன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி ஓடி இருந்தார்கள். ஓடி வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஆர்வப்படுத்தினாங்க, முன்னேறி போங்க அப்படின்னா. அல்லாஹ் தஆலா மிக விரைவில் வெற்றியை தந்தார். வெற்றி எப்படிப்பட்ட வெற்றினா, அதுவரை அப்படிப்பட்ட ஒரு வெற்றி கிடைத்ததே இல்லை. அவ்வளவு கனிமத். ஏன் அதான் எல்லாம் சொத்து செல்வத்தோட நினைக்கிறாரு. துரை தான் சொன்னார்ல, தோத்து போனேன் எல்லாம் போயிடும். அதே போன்ற அந்த யுத்தத்தில், இதுக்கு பிறகு உள்ளதான் ரொம்ப கவனமாக கவனிக்கணும். அந்த யுத்தத்தில் கனிமத்தாக 6000 அடிமைகள் கிடைத்தார். 6000 அடிமைகள், 24,000 ஒட்டகம். எத்தனை ஒட்டகம்? ஒன்று ரெண்டு இல்ல, ஆடுகள் எத்தனை தெரியுங்களா கிடைச்சிச்சு? 40,000 ஆடுகள். எத்தனாயிரம்? 40,000 ஆடு. அதே போல 4 ஊட்டியா வெள்ளி, அதாவது 4000 ஊட்டியா வெள்ளி. 4000 ஊட்டியா வெள்ளி. 4000 ஊட்டியா வெள்ளி என்பது இன்றைய காலத்துல 489 கிலோ வெள்ளி. எத்தனை வெள்ளி? 489 கிலோ, ஏறத்தாழ 500 கிலோ வெள்ளி நாணயம் கனிமத்தா கிடைச்சிச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களை பொறுப்பா கொடுத்து, இந்த கனிமத்தெல்லாம் புனையில இருந்து அப்படியே எங்க கொண்டு போக சொல்றாங்கன்னா, ஜிஹ்ரானான்னு சொல்லுவாங்கல்ல, உம்ராவுக்கு போனா படி உம்ரான்னு சொல்லுவாங்க. இந்த கார் டிரைவர் ஜிஹ்ரானை கொண்டு போங்கன்னா படி உம்ரான்னு வாங்குவாங்க. ஜிஹ்ரானாவுக்கு போயிட்டு எஹ்ராம் கட்டிட்டு வர்றது, அந்த ஜிஹ்ரானை கொண்டு போங்கட்டாங்க. கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்தை விட்டு ஓடி போனாங்க. தாயிஃபுடைய கோட்டைக்கு சில பேர் ஒழிஞ்சுக்கிட்டாங்க. அந்த தாயிஃபுடைய கோட்டையில தான் அவுஃப் இப்னு மாலிக் தளபதி மாட்டினார். மாட்டி இழுத்து கொண்டு வந்தா சரணடைஞ்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு மன்னிச்சாங்க. கணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கொண்டு போக சொல்லிட்டு 3 இடத்துக்கு ஓடி போனவர்களை பிடித்து கொண்டு வருவதற்கு 3 சின்ன சின்ன படைகளை அனுப்புறாங்க. இந்த படைகள்லாம் போயிட்டு வர்றதுக்கு 30 நாள் ஆச்சு. எத்தனை நாள்? 30 நாள். வந்த பிறகு ஜிஹ்ரானால 10 நாள். மொத்தம் எத்தனை நாள் ஆச்சு? 40 நாள். 40 நாள் வரை இந்த கனிமத்துகளை ரசூலுல்லாஹ் பகிரவே இல்லை. பகிர்வுல ஆரம்பம் என்ன தெரியுங்களா? எப்படியாவது அவங்க திரும்பி வந்துட்டாங்கன்னா, மன்னிப்பு கேட்டாங்கன்னா யாருக்கே கொடுத்துருவோம். அவங்க எவ்வளவு சொத்தை விட்டாங்க. அவங்களுடைய மனைவிமார்கள்லாம் நிக்கிறாங்க இங்க அடிமையா. அவருடைய ஆடுகள், மாடுகள், ஒட்டகம் எல்லாம் விட்டு ஓடி போயிட்டாங்க.
அவங்க வந்தா என்ன செஞ்சிடலாம் சொல்ல எப்படி இறக்க பாருங்க. ஏறத்தாழ 40 நாள் கொடுத்திருந்தாங்க. 40 நாளும் வரல. கணியத்துக்குரியவர்களே ரசூலுல்லாஹ் பங்கு வைக்கிறாங்க. பங்கு வச்சா அல்லாஹ் அக்பர். அன்னைக்கு மாதிரி ரசூலுல்லாஹ் வாரி வாரி வாழ்ந்ததே இல்லை. ஏன்னா நிறைய இருக்கு. வராரு அபூ சுஃபியான், ரசூலுல்லாஹ் எனக்கு கொடுங்க, நான் ஏற்கனவே நிறைய நஷ்டம் உங்ககிட்ட கட்டியிருக்கேன். அவரு இருந்தவங்க 100 ஒட்டகம், 100 ஒட்டகம், அவரு 40 ஊக்கியா அவர் வாங்கிட்டு என் பையனுக்கு அப்படின்னு. சரி உங்க பையனை போடுங்க, 100 ஒட்டகம் 40 ஊக்கியா. இன்னொரு பையனுக்கு அப்படின்னு யசீதுக்கு முஆவியாவுக்கு அவருக்கு 100 ஒட்டகம் 40 ஊக்கியா. ஹக்கீம் இஸ்லாம் அவருக்கு 100 ஒட்டகம் கொடுக்குறாங்க. இன்னொருத்தர் சஃபான் இப்னு உமையா அவருக்கு 100 ஒட்டகம். அவர் திருப்பி வந்து கேட்டாரு, திருப்பி 100 ஒட்டகம், திருப்பி வந்து கேட்டாரு, திருப்பி முதல்ல 300 ஒட்டகம் கொடுத்தாங்க. குறைஷி தலைவர்களுக்கு எல்லாம் 100 ஒட்டகம், சில பேருக்கு 550 ஒட்டகம், சில பேருக்கு 40 ஒட்டகம் இப்படி கொடுத்துட்டு குதிரைப்படை வீரர்கள்ல ஒவ்வொருத்தருக்கும் 12 ஒட்டகம், குதிரை எல்லாம் இல்லாம சாதாரண நடந்து வந்தவங்களுக்கு 4 ஒட்டகம், இப்படி ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. எல்லாம் காலி, எல்லாம் காலியாயிடுச்சு. இதெல்லாம் யார் வாங்கினாங்க அப்படின்னா குறைஷிகள். மக்காவில இருந்து புதுசா முஸ்லீம் ஆனாங்கல்ல, அவங்கதான் இதெல்லாம். யாருக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்னா அன்சாரிகளுக்கு கொடுக்கவே இல்லை. அன்சாரிகள் கொஞ்சம் மன வருத்தம் இருந்துச்சு. என்ன ரசூலுல்லாஹ் நம்மளுக்கு கொடுக்கவே இல்லையே அப்படின்னு மன வருத்தம். இதை சாதி இப்னு உபாதா என்ற அன்சாரிகளுடைய தலைவர் ரசூலுல்லாஹ் சொல்றாரு. யார் சொல்லலாம் பங்கு வச்சதுல அன்சாரிகளுக்கு கொஞ்சம் மன வருத்தம். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, சாரி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அன்சாரிகளின் வருத்தம் இந்த தலைவரை போய் கேட்கிறாங்க, சாதே நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் ரொம்ப நேர்க்கா பதில் சொன்னாரு. மா அன இல்லாமின் கோமி, நானும் என்னுடைய கூட்டத்தில் ஒருவன் தானே. ரொம்ப நானும் என் கூட்டத்தில் ஒருத்தன் தானே, என்ன அர்த்தம்? எனக்கும் மன வருத்தம் இருக்குதான் செய்யுது. அவர் சொன்னாங்க, சரி அன்சாரிகள் எல்லாம் ஒரு இடத்துல ஒன்று கூட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லா அன்சாரிகளும் ஒரு இடத்துல ஒன்று கூட்டப்பட்டாங்க. எந்த முஹாஜிருக்கும் அங்க அனுமதி கொடுக்கப்படல. சில முஹாஜிர்கள் முக்கியமானவர்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்படுச்சு. அன்சாரிகள் ரசூலுல்லாஹ் எல்லா அன்சாரிகளும் வந்துட்டாங்களா? எல்லா அன்சாரிகளும் வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் போய் அல்லாஹ்வை போட்டு புகழ்ந்தாங்க. புகழ்ந்துட்டு சொன்னாங்க, அன்சாரிகளே நீங்க என் மேல வருத்தமா இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டனே, உண்மையா அப்படின்னு கேட்டு எல்லா அன்சாரிகளும் தலையை தொங்க போட்டு அமைதியா உட்காந்து ரசூலுல்லாஹ் அன்சாரிகளை பார்த்து சொல்றாங்க, அன்சாரிகளே நீங்க வழிகட்டில் இருந்தீர்கள், நேர்வழி எதுவும் தெரியாம இருந்துச்சு. அல்லாஹ் என்ன உங்களுக்கு அனுப்பி உங்களுக்கு நேர்வழி காட்டவில்லையா? அன்சாரிகளே நீங்க ஹவுஸ் ஹஸ்ரஜ்னு 2 கூட்டத்தாராய் சண்டை போட்டு செத்து இருந்தீங்க. சண்டை போட யார் சாவா? சொல்லுங்க, சண்டை போட யார் சாவா? பெரிய பெரிய வீரர்கள், பெரிய பெரிய பலசாலிகள்லாம் சாவாங்க. பெரும் பலசாலிகள்லாம் செத்து படைத்தவர்கள் இருக்கீர்கள். அல்லாஹ் என்ன உங்ககிட்ட அனுப்பிச்சான், உங்களை தான் ஒற்றுமையா ஆக்கினானா இல்லையா? அன்சாரிகளே நீங்க ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்க, ஏழ்மையில வாடிட்டு இருந்தீங்க. அல்லாஹ் என்ன உங்ககிட்ட அனுப்பிச்ச பிறகுதானே உங்களுக்கு செல்வத்தை கொடுத்தான் அப்படின்னு சொன்னாங்க. கேட்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட பிறகு எல்லா அன்சாரிகளும் சொல்றாங்க, அல்லாஹ்வினுடைய உபகாரமும் அல்லாஹ்வின் தூதரின் உபகாரமும் நிச்சயமா எங்கள் மீது இருக்கிறது, நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். இதை சொன்ன பிறகு ரசூலுல்லாஹ் அன்சாரிகளே என்கிட்ட நீங்க கேள்வி கேளுங்க, அல்லது நான் சொன்னதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க, பதில் பேசுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. எந்த சஹாபியும் வாங்கிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலை நாங்கள் பொருந்தி கொண்டோம், இவ்வளவுதான். அடுத்து ரசூலுல்லாஹ் பேசுறாங்க பாருங்க, அன்சாரிகளே நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், நான் நிச்சயமா சொல்றேன், நீங்க கூட என்கிட்ட பேசுற உரிமை இருக்கு உங்களுக்கு. நீங்க என்ன பார்த்து சொல்லலாம், மதீனால மக்கால இருந்தவங்களை விரட்டி விட்டாங்க, நாங்க தான் இடம் தந்தோம் அப்படின்னு சொல்லலாம். உங்களை எல்லாரும் பொய்யன்னு சொன்னாங்க, நாங்க தான் உங்களை உண்மையாக்கிறோம் அப்படின்னு நீங்க என்ன பார்த்து சொல்லலாம். நாங்கெல்லாம் மதீனால இருந்து வரும்போது எந்த வசதி வாய்ப்பு இல்லாம வீடு வாசனை எல்லாத்தையும் விட்டு வந்தோம், நாங்க தான் உங்களுக்கு என்ன செஞ்சோம், இடம் கொடுத்தோம், நாங்க தான் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம் அப்படின்னு என்ன பார்த்து நீங்க சொல்லக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்கிறது.
சொன்னீங்கன்னா நான் அதை ஆமோதிப்பேன். அதை 100% நீங்க சொல்றது உண்மை நினைப்பேன். உண்மைதான் அப்படி நீங்க சொல்லலாம். அப்படிலாம் சொல்லவே இல்லை, சொல்லவே சொல்றாங்க. அப்படிலாம் நீங்க சொன்னீங்கன்னா அது உண்மை, 100% உண்மை. ஆனா சரி, நான் உடனே உங்ககிட்ட கேட்கிறேன், இந்த ஆடுகள் இந்த ஒட்டகத்துக்காக எவ்வளவு கோபம் இருக்கீங்க? இந்த ஆடுகளுக்கும் ஒட்டகத்துக்காக எவ்வளவு கோபம் இருக்கீங்க? அல்லாஹ்வே சத்தியமா சொல்றேன், புதுசா முஸ்லிமானவங்க இஸ்லாத்துல கொஞ்சம் நிலைச்சு நிக்கட்டும் கொடுத்து நீங்க தான் இஸ்லாத்துல உறுதியானோ, அதனால உங்களுக்கு ஒண்ணு. அன்சாரிகளே, இந்த மக்கள் ஆடுகளையும் ஒட்டகத்தையும் உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போட்டோம், நீங்க ரசூலுல்லாஹ் எடுத்துட்டு போக வீட்டுக்கு சொல்லிட்டு சொன்னாங்க, லவ்லல் ஹிஜ்ரத்து லகுன்து இம்ராஅன் மினல் அன்சார். ஹிஜ்ரத் என்பது மட்டும் இல்லை என்றால் நான் அன்சாரிகளில் ஒருவனாக இருந்திருப்பேன். அல்லாஹ் என்ன மக்காவை பறக்க வச்சு மதீனாவை கொண்டு வந்துட்டான், இல்லைன்னா நான் மதீனாவை சார்ந்தவன் தான் என்று சொன்ன நபி அவர்கள் கடைசி வரை மதீனாவில் இருந்து தன்னுடைய புனிதமான உடலை மதீனாவை கொடுத்தார். ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லி இத்தனை பேர் இப்படி சொல்றாங்க, வசியசி வாங்கினீங்களா? எத்தனை பேர் திருநெல்வேலியிலிருந்து வந்திருப்பாங்க, மெட்ராஸ்ல இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க, நான் மோதா விட திருநெல்வேலிக்கே கொண்டு போயிருக்கணுமா, இப்படிலாம் சொல்லலாம். ரசூலுல்லாஹ் வந்து நான் மோதா விட மக்காவுக்கு கொண்டு போக சொல்லவே இல்லை, மதீனாவிலே இருந்து மதீனாவை கொண்டாங்க. இத சொன்ன உடனே அங்க இருந்து அன்சாரிகள் தாடி கடையிடாமல் கண்டாங்க. அடுத்து சொன்னாங்க, யார சொல்லா, நாங்க உங்களை கொண்டு போகிறோம், எங்களுக்கு ஒட்டகம் வேணாம், ஆடு வேணாம், எங்களுக்கு நீ கிடைச்சா போய் யார சொல்லலாம் அப்படின்னு. எனக்கு இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச பிறகு இதை விட அதிசயம் எழுதுறீங்களா? ரசூலுல்லாஹ் 40 நாள் வரைக்கும் பங்கு வைக்கல, பங்கெல்லாம் வச்சு முடிச்ச பிறகு யார் வரா? அது ஹவாசி கோத்திரம், சகி கோத்திரம் ஓடுகிறாங்க. யார சொல்ல பண்ணுச்சு, யார சொல்ல இப்படி எதிர்க்க மாட்டேன், யார சொல்ல. சரி என்ன செய்ய சொல்லுங்க, எல்லாம் இஸ்லாத்துக்கு போறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், எங்களுக்கு நாங்க இழந்ததை கொஞ்சம் தந்துருங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்துல முன்னாடியே ஒண்ணு சொன்னாங்க, பண்ணாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய ஒட்டகத்தை வர வச்சு அதுல இருக்க முடிகள் கொஞ்சம் கட்சி முடி மக்கள்கிட்ட காமிச்சாங்க. காமிச்சு சொன்னாங்க, இந்த பாருங்க எல்லாத்தையும் பங்கு வச்சு கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் பங்கு வச்சு கொடுத்துட்டேன், என் வீட்டுக்கு நான் இந்த முடிய கூட கொண்டு போறேன்னு சொன்னாங்க. இங்க இருந்து இத்தனைக்கும் யுத்த களத்தில் கிடைக்கக்கூடிய கனிமத்துல 5/1 யாருக்கு சொந்தம்? ரசூலுல்லாஹ்வுக்கு சொந்தம். ரசூலுல்லாஹ்வுக்கு சொந்தம்னா எல்லாரும் அதை வாங்கி ஏழைகளுக்கு பங்கு வச்சு தன் இஷ்டப்படி பங்கு வச்சு கொடுப்பாங்க. யுத்தத்திற்கே வராதவங்களுக்கும் கொடுப்பாங்க. ஏழைகள், கால் இல்லாதவங்க, கண் பார்வை இல்லாதவங்க யுத்தத்துக்கு வர முடியாது இல்ல, சில பேர் பொறுப்பா மதினாலே இருங்கன்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு யார் கொடுக்குறது? 5/1 எடுத்து ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹ் அந்த யுத்த காலத்துல சொல்றாங்க, 5/1 எனக்குரியது, அதை கூட பங்கு வச்சு கொடுக்குறேன், இந்த முடிய கூட என் வீட்டுக்கு நான் கொண்டு போறேன். அப்படி இருந்தும் கூட சில முனாஃபிக்குகள் என்ன தெரியுமா சொன்னாங்க, இன்னைக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வச்ச பங்கு சரியில்லைன்னா இதெல்லாம் வாங்கிட்டு கம்மன் இருந்தாங்க. சொல்லலாம் வாங்கிட்டு கடைசியா அவங்க வராங்க, அவ சொல்றாங்க, எல்லாத்தையும் நான் பங்கு வச்சு கொடுத்துட்டேன், பங்கு வச்சு கொடுத்தத கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, அதனால 2 விஷயம் சொல்றேன், 2 ஏதாவது ஒண்ணு தேர்வு செய்யுங்க. ஒன்று, உங்களுடைய சொத்துக்கள் நீங்க கனிமத்தா இருக்கு, அந்த வெள்ளி நாணயங்கள், ஆடு, ஒட்டகம். இன்னொன்று, உங்களுடைய மனைவிமார்களும் அடிமையா இருக்காங்க. 2ல ஏதாவது ஒண்ணு தேர்வு செய்யுங்க. அப்புறம் சொல்ல சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு ஆடு ஓட்டங்களும் பெருசு இல்லையா, சொந்தங்கள் பெருசு, மனைவிமார்கள், எங்களுக்கு பிள்ளைகள், குழந்தைங்க, அவங்கதான் எங்களுக்கு வேணும், சொத்து செல்வம் கூட தேவையில்லை. உடனே அறிவிச்சுட்டாங்க சஹாபாக்களே, இவங்க பாருங்க சொத்து செல்வத்துக்கு கூட வேணான்ட்டாங்க, அழகியா படிக்க அவங்க பிள்ளைங்க மனைவிமார்கள் கொடுங்க, எல்லாம் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய சொந்த பந்தங்களுக்கு நான் பங்கு வச்சு கொடுத்துருக்கேன்ல, அவங்க எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க, காசெல்லாம் கூட கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெரும்பான்மையான சஹாபாக்கள் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாங்க, காசு, பணம், ஒட்டகம் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாங்க, சில பேரை தவிர. எவ்வளவு அழகான ஒரு படிப்படிப்பு பாருங்க, எவ்வளவு அழகான தலைமை, அந்த தலைமையை கட்டுப்படுதல் பாருங்க. ஒட்டகத்தெல்லாம் அவங்க எடுத்து போட்டோம், என்ன நீங்க எடுத்து போங்க, யார சொல்ல அல்லாஹ் ரசூலை போடு. இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தை நம்ம செஞ்சு பாருங்க, எதுதான் சண்டை, மேடையில ஏத்தல என்ன சண்டை, மேடையில ஏத்தி என்ன பின்பரிசையில உட்கார வச்சாங்க சண்டை, தடையில உட்கார வச்சா அதுக்கு ஒரு சண்டை, சேர் கொடுக்கல எனக்கு, எங்களுக்கு என்ன மதிப்பு இருக்கு,
எங்களுக்கு சீட்டு வேணும், எங்களுக்கு 2 சீட்டு கொடுக்கல, அவங்களுக்கு 3 சீட் கொடுத்துட்டாங்க, சண்டை. பிரியாணியில பீஸ் இல்லைன்னு சண்டை. எதுக்கெல்லாம் சண்டை? ஒரு கூட்டத்துக்கு கூட்டிட்டு அவங்க கிட்ட மைக்கு கொடுக்கலன்னு என்ன செய்யுது சண்டை. இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் சண்டை போடுறோம். சஹாபாக்கள் எவ்வளவு பெரிய தியாகம். எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாங்க. எங்களுக்கு வேணா யாரும் சொல்ல, கண்டிப்பா அவங்களுக்கு பங்குச்சு கொடுங்க, பரவாயில்ல. இந்த மாதிரி தியாக உணர்வு உள்ளவர்களை கொண்டு தான் இஸ்லாம் வளர்ந்தது. இன்றும் இப்படிப்பட்ட தியாக உணர்வுகள் இருப்பவர்களை கொண்டு தான் இஸ்லாம் வளரும். சும்மா காசு பணத்துக்கு சீட்டுக்கு அதுக்கு இதுக்கு சண்டை போடுறவர்களை வைத்து இஸ்லாம் வளராதுன்றான். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் சஹாபாக்களை பின்பற்றி நல்ல மனிதர்களாக, தீனுக்காக வேண்டி பாடுபடக்கூடியவர்களாக, உலக பற்றற்றவர்களாக, மறுமையை நம்பியே வாழக்கூடியவர்களாக ஆகியவர் செய்வனாக மாற்றுகிறார்கள். நான்